ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலை சமையலுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சுட்டுங்க, கீரை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நாம் வந்து வேக வைக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சிங்க, நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த வாஷ் பண்ணது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரையை வந்து வடிகட்டிக்கலாங்க, புளிச்சக்கீரையை. அது ஒரு பக்கம் வடிஞ்சிட்ருக்கட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் வச்சு அது வந்து ஹீட் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனையும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஏன்னா பெருங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லதுங்க, ஸ்மெல் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்ச தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி எல்லாமே நல்லா நீட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க, டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சரை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு அரைச்சா போதுங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். நீங்கள் இதுக்கு ஆக்சுவலாக கடைஞ்சாலே போதுங்க, நல்லா இருக்குங்க. பட் நாங்கள் வந்து மிக்சியில் போடுறோங்க. மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக ஒரு அரைச்சா போதுங்க, புளிச்சக்கீரை ரெடிங்க. இப்போ அதில் வந்து வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. எதுக்குன்னா அது மேலே போட்டுட்டோம்னா முழு வெங்காயம் வந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க.
தாளிச்சிக்கலாங்க. ஒரு சின்ன பேன் வச்சுட்டுங்க, அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஸோ நான் அந்த புளிச்சக்கீரை மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வச்சாச்சுங்க, சின்ன வெங்காயத்தை. இது வந்து வடகங்க. வடகம் போட்டு பொரித்தோம்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வடகத்தோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுவும் கொடுக்குறேங்க. ஸோ இதை நல்லா சூப்பராக வந்து பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம வந்து புளிச்சக்கீரையில் போட்டோம்னா நமக்கு வந்து புளிச்சக்கீரை வந்து ரெடிங்க. இப்போ வந்து சூப்பரான புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோங்க. தேங்க்யூங்க.